சொன்னீங்க. நீங்க யாரு? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? மாணிக்கபுரத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பாட்டியை தேடிட்டு இருக்கல, அந்த பாட்டியோட மகன் தான் நான். அப்படியா? நான் தேடிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பாட்டி எங்க இப்போ? உனக்கு அந்த பாட்டி வேணுமா, இல்ல அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்களை பத்தி தெரியணுமா? எனக்கு அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தான் தெரியணும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு? தெரியும். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு விசாரிச்சது. அது மூலியமா தான் நீ அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரிஞ்சது. எங்க அம்மாக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். உனக்கு சொல்லணுமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்க நடக்கிற பல மர்மமான விஷயத்துல நீயும் சம்பந்தப்பட்டிருக்க. அது முதல்ல உனக்கு தெரியுமா? என்ன? நான் சம்பந்தப்பட்டிருக்கேனா? என்ன சொல்றீங்க? எப்படி? உன் ஊருக்கு பக்கத்தூரான அந்த மாணிக்கபுரத்துல ஒரு 3 பேர் இருந்தானுங்க. ஒருத்தன் பேரு ரகு, இன்னொருத்தன் பேரு ரமேஷ், இன்னொருத்தன் தேவா, அனுவோட புருஷன். கொஞ்ச நாள் முன்னாடி விபத்துல இறந்துட்டதா சொன்னாங்களே, அவன்தான். உனக்கு கூட அவனு நல்லா தெரியுமே. இவனுங்க 3 பேரும் தனித்தனி ஆள் இருந்தாலும் குணத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவனுங்க. பெண்கள் விஷயத்துல மோசமானவனுங்க. இந்த ரமேஷ்ங்கிறவன் தான் ரொம்ப மோசமானவன். ஊர்ல ஒரு பொண்ணுங்களை கூட விட்டு வைக்க மாட்டான். திருமணம் ஆன பொண்ணுங்க, ஆகாத பொண்ணுங்கன்னு எல்லா பொண்ணுகளையும் அவனோட வலையில விட வைப்பான். அவ்வளவு மோசமானவன். கட்டாயப்படுத்தி அவன் துன்புறுத்தத்தே அவனுக்கு வேலை. அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் அண்ணனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, 2 புள்ளிங்க இருந்துச்சு. ரகு, நேற்று நைட் எல்லாம் வரல, எங்க போயிருந்த? அது என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் அண்ணே, அதனால போயிருந்தேன். ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தங்கலான்னு சொன்னாங்க நைட் லேட்டாக இருந்தனால. அதான் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டு இதோ இப்போ வரேன். ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறேன்னா முதலே சொல்ல மாட்டியா? இனிமேல் எனக்கு சொல்லிட்டு போ. சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுல தங்குற வேலை வச்சுக்காத, சரியா? சரி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, போய் சாப்பிட்டு போ. சரிங்கண்ணே. ரகுவோட அண்ணன் ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல வேலை செய்யறாரு. அதனால காலையிலேயே சாப்பிட்டு அவர் கிளம்பிடுவாரு. ரகு, போயிட்டு குளிச்சிட்டு வா, சாப்பாடு எடுத்துக்கிறேன். சரிங்க நீ. பசங்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. ரகு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வழக்கம் போல அவனுக்கு தொடர்புல ஒரு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். போன இடத்துல அந்த பொண்ணு. வா ரகு, என்ன நைட்டெல்லாம் இருந்துட்டு காலையில தான் போன, திரும்ப வந்துட்ட? ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? உங்க அண்ணி ஏதோ சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா? எவ்வளவு தைரியம் தான் எங்க அண்ணிய பத்தி என்கிட்ட தப்பா பேசுவ? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்கிட்டா உன்னை கழுத்து கொண்டு ஜாக்கிரதை. இல்ல ரகு, ஊர்ல அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க பேசினாங்கன்னா நீ என்கிட்ட சொல்வியா? தோடச்சிருவன் ஜாக்கிரதை. இன்னொரு தடவை என்கிட்ட சொன்ன மாதிரி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன்னு கேள்விப்பட்டேன், அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும், சொல்லிட்டேன். ஊருக்குள்ள பேசிக்கிட்டதான் நான் சொன்னேன். இவன் அண்ணி நம்ம ஒத்தமை மாதிரி பேசிட்டு போறான். ஒரு நாள் உண்மை உனக்கு தெரியாமையா போக போகுது, அப்பா வச்சுக்கிற உன்ன. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கோவமா போன ரகுக்கு வீட்டுல ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. லட்சுமி, கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இது ரமேஷ், இப்பதானே வந்த. இல்ல, உன் மச்சனை வந்துட போறான். அவன் எங்களுக்கு வரப்போறான். அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்திருப்பான். ஏண்டா நாயே, ரகு, எப்ப வந்த? உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல அவனை வெளுத்து வாங்குறேன். உன்ன கையில் அடிக்கூடாதா? இரு. ரமேஷ், ஓடு. ரகு, வேற ரகு, விடு. சீ, தள்ளு. உன்னை நீ சும்மா விட மாட்டேன்டா. தள்ளுடா. டேய் நாயே, இன்னொரு தடவை இந்த பக்கம் வா, அப்புறம் இருக்கணும். ரகு, சீ, நடிக்காத. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த அண்ணின்னு இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ரகு, என்ன கூட 4 அடி வேணா அடிச்சுக்கிறது, ஆனா உங்க அண்ணன் கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத ரகு. சீ, இவ்வளவு கேவலமான விஷயத்தை என் அண்ணன் கிட்ட சொல்லி அவனை கஷ்டப்பட்ட விரும்பல. எக்கட கெட்டு போ. ஆனா இன்னொரு முறை அவன் வந்தான், உன்னையும் அவனை சேர்த்து வச்சு கொண்டு புதைச்சிரு, ஜாக்கிரதை. சீ. ஐயோ, இவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவானோ?
ரகுவும் பெண்களோட விஷயத்துல கேவலமான இருந்தாலும் அவங்க அன்னைக்குன்னு ஒண்ணு வரும்போது தான் அவன் பண்ண தப்பெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அவன் எத்தனை கல்யாண பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்பான்னு நினைச்சு அப்பதான் கண்கலங்க ஆரம்பிச்சான். தான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு அப்பதான் உணர்ந்து அழ ஆரம்பிச்சான். அவங்க அண்ணனுக்கு பண்ண துரோகத்தை அவனால ஜீரணிக்கவே முடியல. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் ரகு. அந்த ரமேஷை சும்மா விடக்கூடாதுன்ற எண்ணம் அவன் மனசுல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. ரமேஷ் ரகு அடிச்ச அடியில உடம்பெல்லாம் காயத்தோட அவன் ஃப்ரெண்டு தேவாவை பார்க்க போனான். டேய் மச்சான், என்னடா உடம்புல காயமா இருக்கு? என் ஆளோட மச்சனை திடீர்னு வந்துட்டான்டா வீட்டுக்கு. எங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னை கட்டை எடுத்து அடின்னு அடிச்சுட்டான். அப்புறம் என்னாச்சுடா? என்ன ஆகும், அவனை தள்ளி விட்டு ஓடி வர வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் மட்டும் தனியா என் கையில மாட்டினா அவ்வளவுதான். ஏன்டா நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே? நிலைமை சரியில்லடா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்க வந்துட போறாங்களோன்னு அவன்கிட்ட தப்பிச்சா போதுன்னு வந்துட்டேன். ஆனா அவனை சும்மா விட மாட்டேன். சரிடா மச்சான், கவலைப்படாத, விடு, எல்லாம் சரியாயிடும். அவன் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் வலிக்குதுடா மச்சான். சரி வா போலாம், நம்ம கடைக்கு. எல்லா வழியும் பறந்து போயிரும். வாடா போலாம். என்ன ஆனாலும் சரி, அந்த ரகுவை சும்மா விடக்கூடாதுடா. சரிடா ரமேஷ், பாத்துக்கலாம், கவலைப்படாத. அவன் வெளியில போய்க்க தந்தாட லட்சுமி சொன்னான். எப்படி வந்தான்னு தெரியல. டேய், அதையே சும்மா நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, விடுறா. அதான் அவனை ஒரு வழி ஆக்கலான்னு சொன்னல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எல்லாம் பார்த்து முடிக்கலாம் அவனை. நீதான் தேவா எனக்கு உதவி பண்ண இந்த விஷயத்துல. கண்டிப்பாடா மச்சான், எனக்குன்னு நீ தான் இருக்க, உனக்குன்னு நான் தான் இருக்கேன். கண்டிப்பா உதவி பண்றேன். சரிடா, எனக்கு நேரம் ஆச்சு, எனக்காக என் ஆள் வெயிட் பண்ணி இருப்பா. நான் கிளம்புறேன். சரிடா, நீ கிளம்பு. நானு என் மனசும் என் உடம்பும் பட்ட புண்ணுக்கு இன்னும் மருந்து போட்டுக்கிட்டு தான் வரணும். சரிடா சரிடா, பாத்துக்க. நான் இப்ப கிளம்புறேன். இதுக்கு மேல நான் குடிச்சேன்னா அவ கண்டுபிடிச்சிருவா. நான் கிளம்புறேன். சரிடா. எவ்வளவு நேரம் ஆகுது இவரு கால் பண்ணி? எங்கன்னா வராரா? என்னடா பண்ணிட்டு இருக்காரு தெரியல. சுமதி, எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றது தேவா. சாரி டார்லிங், என் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அவன் கூட இருந்தனா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னவா அவனுக்கு? அவனுக்கு அவன் ஆளு இருக்கான்ல, அவனோட மச்சனால கொஞ்சம் பிரச்சனை, அடிச்சிட்டு இருக்கிறான் போட்டு. சி, அவன் பண்றதே ஒரு தப்பு, இதுக்கு வேற நீங்க சப்போர்ட்டா? இது ஒரு பெரிய காதல் கதை, இதுக்கு வேற பிரச்சனை, நீங்க சப்போர்ட்டுக்கு போயிட்டீங்க. முதல்ல அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. அவன் மூஞ்ச முகர காட்டிங்க. அவன் பண்றதே பெரிய தப்பு, அதுக்கு எப்படி தேவா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? கல்யாணம் ஆன பொண்ணு கூட போய் சிச்சி. சரி விடு சுமதி, இப்ப போய் எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? எனக்கே உங்களை பாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அந்த பால் நாய் மாதிரி கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். யாரு, உன் மாமா பையன் தானே? ஆமா, அந்த நாயத்தான் சொல்றேன். எப்ப பாரு பின்னாடி பாம்பு சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி உங்களை பார்க்க வரத்தே பெரிய விஷயமா இருக்கு. இல்ல நீங்க வேற ஊரை சுத்திட்டு பொறுமையா வரீங்க. என்னைய அடி நாய்னு சொல்ற? என்ன பண்ற பாருடி. அப்படி இல்ல சுமதி, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு நண்பன் தான். அவனோட பிரச்சனைக்கு நான் உதவினாதான் நாளைக்கு நம்ம காதலுக்கு அவன் உதவி பண்ணுவான். அதனாலதான். சிச்சி, அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவன் பண்றதே ஒரு தப்பு, அதுக்கு வேற உதவி பண்ணி அவன் மூலியமா நம்ம காதலுக்கு உதவி கிடைக்கணும் நினைக்கிறீங்க பாருங்க. சரி, அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், விடு. அவனையும் பகச்சிட்டா அப்புறம் நமக்கு யார் உதவி பண்ணுவா சொல்லு? ஓ, அப்ப அந்த ரமேஷ்ன்றவன் தான் உனக்கு உதவி பண்றானா? அப்ப முதல்ல அவனை கண்டுபிடிச்சு உன்னையும் அவனையும் பிரிக்கிறேன். சரி சரி விடுங்க, உடனே முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்காதீங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்க இருந்து நான் வீட்டுல மாட்டிப்பேன். நான் கிளம்புறேன். என்ன சுமதி டியர், இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? நான் இப்ப வரல, நான் எப்போ வந்தேன். நீங்க தான் இப்ப லேட்டா வந்தீங்க. எனக்கு மணி ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். நம்மள யாராவது பாக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்.